ஸோ உள்ள வர்றதுக்கு டைம் லேட் ஆயிடுச்சு. அதனால ஐயோ சார் பார்க்குறாங்க. எனக்கு அவன் ஏதோ விஜி பிஜா பிஜாங்கிறான். ஸ்பானிஷ்ல 2 வார்த்தை பேச ஸ்பீக்கிங். Buenos días, ¿cómo estás ustedes? Estoy estudiante, me llamo Subash. அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு புரிஞ்ச வரைக்கும் உங்க அம்மா. காலேஜ்ல நிறைய சம்பவம் இருக்கு. அதாவது பிளேஸ்மெண்ட், அதாவது வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழு அமைத்திருக்காங்க. அந்த குழுவுல ஒரு ஹெட் இருக்காரு. அந்த ஹெட்டை எல்லாரும் நல்லாதான் சொல்லுவாங்க. நானும் அவரு ரொம்ப தங்கமான மனுஷன்னு சொன்னேன். இது எல்லாத்தையுமே நம்ம அங்க காலேஜ்ல போய் பார்க்கலாமே. உள்ள வர்றதுக்கு டைம் லேட் ஆயிடுச்சு. அதனால ஐயோ சார் பார்க்குறாங்க. ஓகே, அப்படியே போறேன். ஸ்டாஃப் எல்லாம் பார்க்குறாங்க. இப்போ ஒரு டைலாக் சொல்ற மாதிரிங்களா, கற்பகம் காலேஜ் ரொம்ப நல்ல காலேஜ். ஆக்சுவலி ஆரம்பிச்ச நேரத்தில் உடம்பு சரியில்லை. ஸோ நாளைக்கு அப்படியே நான் இதை கண்டினியூ பண்ணுறேன். இன்னைக்கு ஒரு வழியா வந்துட்டோம். இதோ விழுங்க வந்துட்டானுங்க. நிற்கிறாங்க, சாரும் நிற்கிறாரு. நம்ம இப்போ உள்ளே போயிட்டு வெளியே வந்து என்ன நடக்குதுன்னு கவர் பண்ணலாம். ஆக்சுவலி இங்கே நிறைய பேர் போகிறாங்க வர்றாங்க, அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. பட் பார்த்தீங்கன்னா அந்த டிசிஎஸில் ஒரு டெஸ்ட் வச்சாங்க. அந்த டெஸ்ட்டில் நிறைய பேர் பாஸ் ஆனாங்க, நிறைய பேர் ஃபெயில் ஆனாங்க. அந்த நேம் லிஸ்ட்டை ஒட்டி வச்சுருக்காங்க. அதில் வந்து என்னோட பேர் வந்திருக்கு. நான் ஒன்றுமே எழுதலை, என்னோட பேர் வந்திருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, அது சந்தோஷம் கிடையாது. இன்னொருத்தவன் நல்லா படித்து ட்ரை பண்ணி அவனோட பேர் வரல, அவன் அழுகிறான். என்னென்னு எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல. அழுகிற அளவுக்குன்னா அது என்ன சொல்கிறது, பேசாமல் இப்படி ஒரு ஆஃபர் இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். என்னோட பேருக்கு பதில் அவனோட பேரை போட்டு அப்படி பண்ணுற மாதிரி இருந்திருந்தா கூட அதை பண்ணியிருக்கலாம். இது அழுகிறன்னா அவன் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ரைட்டானுங்க, ஹாப்பியாக வர்றானுங்க. ஓகே, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து நார்மல் பர்சன் தான். பட் பார்த்தீங்கன்னா அவன் வந்து இங்கே மட்டும் இல்லை, ஸோ அவுட் சைட் வெளி உலகத்துலேயும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டுமே தான் பேசுவான். அவன் பேர் சுபாஷ். இங்கே இருக்கான். Hey guys, this is Subash. I'm the friend of your daily vlogger. Today I'm going to make the show best and also like, share and subscribe, okay? Hey, nice. Okay. Subhash is also learning அவன் ஸ்பானிஷும் கற்றுக்கிறான். அப்புறம் ஹிந்தியும் அவங்ககிட்ட இருக்கு. Graduated. பெரிய ஆள் பார். நிஜமா நம்ம எல்லாம் கற்றுக்கிறது. எனக்கு அவன் ஏதோ விஜி பிஜா பிஜாங்கிறான். ஸ்பானிஷ்ல 2 வார்த்தை பேச ஸ்பீக்கிங். Buenos días, ¿cómo estás ustedes? Estoy estudiante, me llamo Subash. அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு புரிஞ்ச வரைக்கும் உங்க அம்மா. Hey, I said good morning, how are you all? Dini, I wonder, are you really going to post this video? Yeah. If they are watching this video, they are going to curse me. No, you are a well talented boy. They will think you are genius. Okay. I don't know, but seriously, are you going to post this video or making fun of me? No. I'm making entertainment about you. இவன் வேற பக்கம் போறான், நான் வேற பக்கம் போறோம். சரி, சந்திக்கலாம் இன்னொரு டைம். Okay, see you later. Bye. போயிட்டேன். என்னை இப்போ கிளாஸ்ல உட்கார சொன்னாங்க. பட் பாத்தீங்கன்னா நான் வந்து ரெஸ்ட் ரூம் போறேன்ட்டு தப்பிச்சு வந்துட்டேன். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. இப்போ ஏதாவது சாப்பிட்டு நம்ம அங்க போனோம். ஒரு நாள் நான் செல்ஃபி எடுக்கும்போது அதை பார்த்துட்டு ஸ்டாஃப் குடிக்கிட்டு போய் போன கிருஷ்ணகுமார் சார் கிட்ட கொடுத்துட்டாங்க. என்ன பண்றது, வாங்கணுமாச்சு. அதனால நான் என்ன டைலாக் தெரியுங்களா சொன்னேன். அவர் கேட்டாரு, நீ என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு நான் சொன்னேன், சார் நீங்க தங்கமான சார் நீங்க நல்ல மனுஷன் சார் அப்படின்னு சொன்னதுக்கு அவரு சிரிக்கிற. இங்க ஒரு ஆம்லேட், 3 ஆம்லேட். சரி, வெயிட் பண்ணி கேமராமேனால சாப்பிடாம இருக்க முடியல. அது உண்மைதான், கரெக்ட் தான், சாப்பிடணும் இல்லை ஏண்டா. ஓகே, நம்ம இப்போ இவங்க பரோட்டா வாங்கியிருக்கேன், நான் டிஃபன் கொண்டு வந்துட்டேன், நோ ப்ராப்ளம். சரி, இப்போ நம்ம சாப்பிட்டு அங்கே போய் ஆக்சுவலி பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய ஆளில் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஒரு 500-600 பேர் உட்கார வச்சு, அவங்களெல்லாம் இங்கே ஒரு ஸ்டாஃபு அண்ட் இங்கே ஸ்டூடெண்ட்டு உட்கார வச்சு லைனாக பேட்ச் பிரித்து வேறு கிளாஸுக்கு போக சொல்லிட்டாங்க. யாருமே இல்லாத இந்த ஹாலை சும்மா ஸ்பீச் பண்ணுறாங்க. கைஸ், இன்னைக்கு காலேஜ் முடிஞ்சுச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். போயிட்டுருக்கேன், நடந்து போயிட்டே இருக்கேன். வீட்டுக்கு வந்துட்டேன்.
இப்போ காலேஜில் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட கெரியரை க்ரோத் பண்ணுறதுக்கு இவனுக்கு முடிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பிளேஸ்மெண்ட் ஸ்குவாட் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சொல்லணும்னு சொல்ல காலேஜ் சூப்பர் அப்படி இப்படி நிறையாலாம் சொல்லலை. பட் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் போகிற விஷயத்தில் அண்ட் நீட்டாக ஸோ ஒரு 3 வருஷம் லைஃப்பை கம்ப்ளீட் பிரச்சனைலாம் முடிச்சுட்டு போனோம்னா எங்கள் காலேஜ் பெஸ்ட்டாக இருக்குது. தட்ஸ் இட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். பை.